சர்க்கீஸ்க்கு உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து 2 பியூட்டி ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். பாத் பவுடர் அண்ட் சோப். அதில் வந்து நீம் பவுடர், லெமன் பவுடர், அப்புறம் கஸ்தூரி மஞ்சள், பச்சைப்பயிறு மாவு இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் வந்து பொல்யூஷன்லேருந்து அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கும். அதுவும் இல்லாமல் கிருமிகள் வராமல் பார்த்துக்கும். இந்த மாதிரி டைமில் வந்து நம்மளுக்கு கிருமி எதுவுமே அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைப்போம். ஸோ அது வந்து இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். இதை வந்து நீங்கள் பாத் பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் சோப் செஞ்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து அது ரெண்டுமே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சோப்பும் பாத் பவுடர் வந்து பெரியவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாகவே யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து சோப் பேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் பியர் சோப் வாங்கி இந்த சேம் ப்ராசஸை பண்ணிக்கலாம். நம்ம செஞ்ச சோப்பில் வந்துட்டு ஆன்டி பாக்டீரியல் ப்ளஸ் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை வந்து நல்லாவே பாதுகாப்பாக பார்த்துக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சராக, ஹெல்த்தியாக, பிரைட்டனாகவே வச்சுக்கும். இப்போது இருக்கிற டைமில் வந்து நம்ம ஹெர்பல் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வெளியிலேருந்து சோப் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளே செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நம்மளுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் மனிதி டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி அண்ட் பாய்.